வணக்கம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டு இப்போ தான் நான் வந்து ஒரு கற்றுக்குட்டி, அதாவது இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டு வரேன். மார்க்கெட்டை பொறுத்த வரையும் சொல்லணுன்னா நிறையா இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேங்க. என்னென்னா, இப்போ ஷேர் மார்க்கெட் ஒரு ஷேர் அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு 1,00,000 தேவைப்படுது. ஆனால் கையில் வெறும் 20,000 தான் இருக்குது. பேலன்ஸ் 80,000 வேணும். கடனுக்கு வாங்கக்கூடாது, யாரையும் பார்ட்னராக சேர்த்துக்கூடாது. பார்ட்னராக சேர்த்தா அப்புறம் அவனுக்கு வேறு. இப்போ நான் ஒருத்தனை பார்ட்னராக சேர்க்குறேன். பிஸ்னஸில் ஒரு 1000 ரூபா லாபம் வருது, அவனுக்கு 500 எனக்கு 500 போகும். அப்போ நமக்கு பார்ட்னர் வச்சா அது வேறு பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதுதான் வந்து ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டில் IPO அப்படின்னு சொல்கிறாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த IPO மூலமாக என்ன பண்ணுறோம்? நம்ம ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்ஸு இல்லை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்க பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அமௌண்ட் வந்து அதில் தான் நம்ம ரெடி பண்ண முடியுது. செபின்னு ஒரு அமைப்பு சொல்கிறாங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செபி அமைப்பில் நம்ம வந்து IPO ரிலீஸ் பண்ணுறோம். IPO வந்து அவங்களோட பர்மிஷனோட, அவங்களோட எப்படி சொல்ல அப்ரூவலோடு நம்ம வந்து வெளியிடலாம். இப்போ 1,00,000 தேவைப்படுது, என்கிட்ட வெறும் ஒரு 20,000 தான் இருக்குது, பேலன்ஸ் 80,000 வேணும் அப்படின்னா 80,000க்கு என்ன பண்ணுவாங்க? பேசிக்காக சொல்கிற எல்லா எக்ஸாம்பிள் தான். 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வந்து நம்மளே ஒரு அனுமானிக்கிறோம். 100 ரூபா ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு 800 ஷேர் போடுறோம். 800 ஷேர்னால் 80,000 ரூபா ஆச்சு. இந்த 800 ஷேரை நம்ம செபிகிட்ட சொல்லி நம்மளோட பிஸ்னஸ் டீட்டெயிலு, நம்மளோட இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு நிறையா நம்ம சொல்லி அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கிடுறோம். அவங்களும் பார்த்துட்டு ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூன்னு நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக் மட்டும் பார்க்கலாம். அவங்க பார்த்து சரிப்பா நீ பப்ளிஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? 800 ஷேர் வெளியிடுறோம். 800 ஷேர் வெளியிடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு வெளியிடுறோம். வெளியிடும்போது நிறைய பேர் வந்து வாங்கிடுறாங்க. அது வந்து லாட் குவான்டிட்டியில் வாங்குவாங்க. இதெல்லாம் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், எல்லாமே இதான் ஃபேக்ட்ரிலாம் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு 800 ஷேர் செல் ஆயிடுச்சு, ஓகேவா? 800 ஷேர் செல் ஆகணுன்னே எனக்கு 80,000 வந்துருச்சு. 80,000 என் கையில் வந்து நான் என்ன பண்ணுறேன்? என்னோட 20,000 ப்ளஸ் இந்த 80,000 சேர்த்து 1,00,000 அந்த பிஸ்னஸை போட்டு நல்லா சூப்பராக நடத்துகிறேன், ஓகேவா? நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. ஒரு 3 மாதத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட், ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுன்னு ஒன்று நம்ம வந்து வெளியிடணும். இந்த கம்பெனியில் வந்து நான் 3 மாதம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எனக்கு ஒரு 1000 ரூபா லாபம் வந்துருச்சு. நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் 1000 தான் இருக்கும். அதாவது என் கையில் 20,000, மக்கள் கையில் 80,000 போட்டிங்கன்னா ஒரு 100 ஷேர் வரும் கவுண்டிங், ஓகேவா? 100 ஷேர் கவுண்டிங் வருது. இப்போ வந்து 100 ஷேரில் 1000 ஷேர் வருது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 1000 ரூபா லாபம்னா ஒரு ஷேருக்கு 1 ரூபா லாபம். இப்போ டிவைடண்ட்டுன்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொரு ஷேருக்கும் 1 ரூபா அப்படின்னு அறிவிக்கணும். ஆனால் என்கிட்ட வந்து வேறு ஏதாவது செலவு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். அதனால ஒரு சில கம்பெனி டிவைடண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில கம்பெனி டிவைடண்ட் கொடுப்பாங்க. ITCலாம் எடுத்துக்கிட்டால் டிவைடண்ட் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஒரு ஷேருக்கு இத்தனை பர்சன்டேஜா இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் எதுவுமே கற்றுக்கல, எல்லாமே பேசிக் தான். இதுவரையும் தெரிஞ்சுக்கிட்ட வரையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னும் நான் டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு நான் சொல்கிறேன். பேசிக்லாம் ஃபண்டமெண்டல் நிறையா இருக்குது, டெக்னிக்கல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் மார்க்கெட்டை இதை விட டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஃபண்டமெண்டலை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் நல்லா இருக்குது, நிறைய கருத்துக்கள் கொடுங்க. நானும் வாசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம். யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. தேங்க்யூ. யாருக்குமே ஷேர் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.